அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அன்புக்குரிய எனதருமை போட்டித் தேர்வு அலுவலர்களே, உங்கள் அனைவருக்கும் ஐயாவினுடைய இனிய வணக்கங்கள் உரித்தாகட்டும். தெய்வத்தான் ஆகாதனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற அதீத நம்பிக்கையோடு தெய்வ புலவனுடைய வாக்கின் மீது நம்பிக்கை கொண்டு உழைத்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் நினைத்தது நினைத்தபடி, எண்ணியது எண்ணியாங்கபடி ஈடேறட்டும் கண்மணிகளே. ஆம், முதன்மை தேர்வை முடித்துவிட்டு முதன்மை தேர்வுக்கு எல்லாம் அடியெடுத்து வைப்பீர்கள். அந்த முதன்மை தேர்வுக்கு போகலாமா வேண்டாமா? நிறைய பேருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக நகர்ப்புறங்கள் இருக்கிற மாணவர்கள், கிராமப்புற இருக்கிற மாணவர்களுடைய மனநிலை ரொம்ப ஒரு தொய்வு. நல்ல நம்பிக்கை இருக்குது, நல்ல திறமை இருக்குது, அதீதமான உழைப்பு இருக்குது, என்ன கொடுத்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஆனால் நம்பிக்கை மட்டும் லேசா, நம்மளால் முடியுமா அப்படிலாம் யோசிக்கவே கூடாது. நம்மளால் முடியும். நம்ம இப்போ என்ன குரூப் 2 பிரிலிமினரி முடிஞ்சிருக்கு, நிறைய பேர் அங்கே எவ்வளோ போடணும் இவ்வளோ போடணும் இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன அனுமானத்தின் அடிப்படையில் 140க்கு மேல் இருந்தால் நிச்சயமாக நீ குரூப் 2 மெயின்ஸை படிங்க. கண்ணை மூடிட்டு படிங்க. இப்போ படித்தலாம் ஒன்றும் வீணாக போக போகிறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், எல்லாருமே படிங்கன்னு சொல்லுவேன். குரூப் 2 பிரிலிமினரி எழுத அத்தனை பேருமே குரூப் 2 மெயின்ஸை படிங்க. ஏன்னா இதில் இருக்கிற பல பாடத்தை குரூப் 4க்கும் குரூப் 2 பாடத்து மெயின்ஸ் பாடத்துக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சயின்ஸை கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க போகிறீங்க, அவ்வளோதான். அங்கே குரூப் இதில் இருக்கிற எல்லாமும் அப்படியே குரூப் 4க்கு இருக்குது, அடுத்த குரூப் 2 பிரிலிமினரிக்கு இருக்குது. எதுவுமே வீணாக போவதில்லை. இப்போ நீங்கள் ஒன்றும் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்னில் டைவர்ட் ஆகி வேறு மாதிரி எழுதி பார்க்க போகிறதும் இல்லை. அப்படியே நீங்கள் குரூப் 4க்கும் அடுத்த குரூப் 2 பிரிலிமினரிக்கும் அடுத்த இதுக்கும் அடுத்து ஏன்னா அரசு உத்தியோகத்துக்கு போகணும்னு வாழ்க்கை தொடங்கியாச்சு, போகணுன்றது லட்சியம் முடிவு பண்ணியாச்சு. இந்த கொள்கையிலிருந்து ஏன் பின்வாங்கணும் சொல்லுங்க பார்க்குறான். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு வள்ளுவன் வாக்கு. சும்மா கிடையாது. ஒன்றுக்கா துணிந்த பின்னாடி பின்னெல்லாம் அடிக்கூடாது, அந்த பேக் அடிக்கக்கூடாது. அது நம்மளை பேக் ஃபயர் பண்ணும். லைஃப் நம்மளை அப்படியே துரத்தும் நம்மளை வந்தால். அதெல்லாம் நீங்கள் பயப்படக்கூடாது, தைரியமாக அடி எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை முதல்நிலை தேர்வு எழுதியிருக்கின்ற அத்தனை கண்மணிகளும் முதன்மை தேர்வு நோக்கி படிங்க. ரிசல்ட் வரதுக்கு அப்புறமா நம்ம என்ன போகலாம் முடிவு பண்ணிக்கலாம். தான் அடுத்த குரூப் 2 பிரிலிமினரி, அடுத்த குரூப் 4 மெயின்ஸ், இல்லைன்னா இந்த மெயின்ஸ், இந்த குரூப் 2 மெயின்ஸை நல்ல முறையில் பண்ணுவோம். எதாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக யோசிக்கணும். ஆப்டிமிஸ்டிக் தாட், நேர்மறை எண்ணம் கொண்டு அடி எடுத்து வைக்கணும். ஸோ அதனால் அத்தனை பேரும் குரூப் 2 மெயின்ஸை படிக்கணுன்ற எண்ணத்தோடு அடியெடுத்து வாங்க. உங்கள் நம்பிக்கை வருவதற்காகத்தான் நம்ம இந்த வெற்றி கொடி, அதோட பேரே பாருங்களேன். அதனால் இந்த வெற்றி கொடியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க அப்படின்னு பார்க்குறோம். இந்த வெற்றி கொடி உங்களுக்கு எல்லாம் எப்படி உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு, இந்த பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு எப்படி இதை வெற்றி கொடி பயனுள்ள வகையில் அமைய போகிறது, என்ன பண்ண போகிறாங்க இந்த டெஸ்ட் ஷெட்யூலில், இதை தான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணி இங்கே பேச போகிறோம். இது அக்டோபர் 25 ஹிட் ஆகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. 25 கிளிக் பண்ணி கொண்டு போயிடுறோம். ஸோ இதை சொல்கிறத கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிற ஒரு பயிற்சி மையம், நம்ம பயிற்சி மையம் இருக்குது. அதில் எப்போதும் பின்வாங்கியது இல்லை. இது குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த வரைக்கும், குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பயிற்சி மற்ற கிளைகள் இல்லாமல் காஞ்சிபுரம் பயிற்சி மையத்தில் மட்டும் இதை நடத்துகிறாங்க. ஏன்னா சிபிடி டெஸ்ட்ன்றது எங்கே வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. நீங்கள் எது வேணால் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். நீங்கள் வந்தாக்கா டெஸ்ட்டு முழுக்க சிபிடி பேட்டர்ல நடக்கும் உங்களுக்கு வந்தால். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பயிற்சி மையம் கடந்த குரூப் 2A மாணவர்கள்லாம் அதுக்கு தயார்படுத்தணும். ஆனால் டிஎன்பிசி திடீர்னு சொல்லி எல்லாமே ஓஎம்ஆர் பேஸ் பண்ணி மாற்றிட்டாங்க. இருந்தாலும் கூட மாணவர்கள் இமிடியேட்டாக அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு அதுக்கு தயாரானாங்க. ஸோ உங்களையும் அப்படி தான் நம்ம வழி நடத்துகிறோம். வந்தால் இப்போது வெற்றி கொடிகை 2026 நம்ம வெற்றி கொடி நாட்ட போகிறோம். நம்ம எல்லாரும் 2A மெயின்ஸில் இந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2 பார்ட் இருக்குது, பார்ட் A பார்ட் Bன்னு. அதில் 150 கேள்வி ஜிகே மட்டும் இருக்குது, 50 வினாக்கள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருக்குது. ரீசனிங் பார்ட் ரொம்ப ஈஸியான பார்ட்டு, அழகாக அடிச்சு போட்டு போயிட்டு இருந்துடலாம். 150 கொஷின்றது ஜென்ரல் ஸ்டடீஸ். எளிமையாக நீங்கள் என்ன இதுக்கு பிரிலிமினரி படிச்சிங்களோ, என்ன நீங்கள் குரூப் 4க்கு படிச்சிங்களோ அதே தான் இங்கே படிக்க போகிறீங்க. அந்த பார்ட்டை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டி, ரீடிங் கேப்பபிலிட்டி எப்படி வரப்போகுதுன்றதை பற்றி படிக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப எளிமையாக படிச்சுட்டு போகலாம். அப்போ அந்த அடிப்படையில் அடுத்து பார்க்கலாம் என்ன இருக்குன்னு, கொஷின் பேப்பர் எப்படி வரப்போகுது நமக்கு வந்தால். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த ஏரியாவுக்கு எவ்வளோ மார்க்குன்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லோருமே இந்த டெஸ்ட் ஷெட்யூல் PDF லிங்கில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக இதை நம்ம கொடுத்துருக்கோம். பார்ட் Aல இருக்கிற 5 யூனிட் இருக்குது. 5 யூனிட்லையுமே எங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. எந்த இடத்துல அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. 45 மார்க் இருக்குது, 45 பார்ட் இருக்குது. அதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட். 45 வினாக்கள் கொண்ட பகுதிகளாக அது அமைந்திருக்கு. மார்க் 67 மார்க் அங்கே எடுத்திருக்கும். எந்த பகுதியை நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தா எளிமையாக வெற்றி பெற்று போகலாம்னு நீங்கள் கண்ணில் காட்டணுன்றதுக்காகத்தான் இதை தனித்தனியாக அவங்க கண்மூடி காமிச்சிருக்கோம். ஸோ இதில் இப்படி தான் நம்ம டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றத நம்ம அமைச்சிருக்கோமா. இந்த இடத்துல வந்தாக்கா இது ரீசனிங் பார்ட் Bல 50 கேள்வி இருக்க போது, 75 மதிப்பெண் இருக்க போது, 50 எளிமையாக அடிச்சுட்டு போயிடலாம். ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் நமக்கு அந்த அடிப்படையில் தான் கொண்டு போக போகிறோம். எவ்வளோ டெஸ்ட் வைக்க போகிறோம், 6 மாதங்கள் பொதுவாக இதனுடைய இது அக்டோபரில் ஆரம்பிக்கிறது. அக்டோபர், நவம்பர், டிசம்பர்
மார்ச் மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வந்துடும்ன்ற அடிப்படையாக கொண்டு 6 மாதங்கள்ன்றது நம்மளுடைய கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு வச்சுக்கோ இந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்திருக்கா. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது இருக்க போகுது இருந்தால் முழுக்க சிபிடி தான். டெய்லி சிபிடி, வீக்லி சிபிடி எல்லாமும் சிபிடி பேஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு மவுஸ் ஓவர் பண்ணுறது வந்து சிபிடி எப்படி எழுதணும்னு தனியாக ஒரு வீடியோவே பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம பயிற்சி மையத்தில். யூடியூப்பில் நீங்கள் செக் நம்ம இதில் பாருங்கள், அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சிபிடி மெத்தட்ன்றது ஒரு மாணவனை செதுக்குகின்ற களமாக இருக்கும். அது வந்தக்கா நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுகிற போய் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, டாப்பரோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குது, உன் டெஸ்ட் எழுதும்போது உன்னுடைய பர்ஃபார்மில் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், அப்போ படிக்கணும், மறுபடியும் ரீடெஸ்ட் எழுதலாமா, எழுதி பார்க்க முடியும். நீங்கள் ரீடேக் எடுத்து பார்க்கலாம். இல்லை கொஷின்ஸ் ரைட்டு, ஆன்சர் கீ தப்பாக இருக்குது, சேலஞ்ச் பண்ண முடியுமா, கண்டிப்பாக கொரி ரைஸ் பண்ண முடியும். சம்மந்தப்பட்ட ஆசிரியர் உங்களுக்கு இமீடியட்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணுவார், உங்களுக்கு ரிப்ளை வந்து சேரும் அதுக்கு வந்தக்கா. இப்படி அந்த நம்ம சிபிடி மெத்தடில் நம்ம அப்ளிகேஷனில் பக்கவாக யோசித்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோமா கிளியராக. நீங்கள் அதை பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கே அது வந்து ரொம்ப அனுபவத்தை கொடுக்கும். அதுவும் நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தான் அதை அந்த அப்ளிகேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். சிபிடி பேட்டர்னில் மாணவர்கள்லாம் அவங்கள படிக்க வைக்கிறது, உங்களோட இன்ட்ராக்ஷனோடு இருக்கிறது எல்லாம் அதில் கொடுக்குறோம். மொத்த கொஷின்ஸ் நமக்கு வந்து இருக்கிறதுல 120 டெஸ்ட் எழுத போகிறோம். 6400 வினாக்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் வந்துக்கா 6400 கொஷின்ஸை இதுக்குள்ளே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ நம்ம டெஸ்ட்டுன்றது எந்த பேட்டர்னில் வச்சுக்கிங்க சார், வெற்றி கொடி டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது இங்கே பாருங்கள். டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் இருக்குது. டாபிக் வைஸ் அப்படின்றது வீக்லி டெஸ்ட்டு மொத்தம் 15 வாரம் நடக்க போது 200 வினாக்கள் கொண்ட தேர்வு, 3000 கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம் நம்ம அந்த 15 வீக்ஸ். ஒவ்வொரு வீக்கு 200 கொஷின்ஸ், 150 ஜிகே, 50 ரீசனிங், அப்படி தான் போக போகுது. அந்த அடிப்படையில் நமக்கு டெய்லி சிபிடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து படிக்க வைக்கிறோம். நாள்தோறும் தேர்வு, ஒரு தலைப்பு, சிறு தலைப்பு, அதுலேருந்து கேள்விகள், அப்படி தான் கொண்டு போக போகிறோம். அப்படி 90 டேஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 20 கொஷின்ஸ் இருக்க போது 1800 வினாக்கள் கொண்ட தேர்வாக அது அடங்கி இருக்க போகுது. அது அப்புறமா செக்ஷனல் டெஸ்ட்டு, அந்த 3 டெஸ்ட் பர் வீக் அப்படின்னு நடக்க போகுது. டெஸ்ட் நடக்கும்போது செக்ஷனல் டெஸ்ட் நடந்ததை ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி, குட்டி ரிவிஷன் மாதிரி கொண்டு போகிறது. அப்படி 12 டெஸ்ட் நடக்க போகுது. அது 100 or 50, ரீசனிங்காக இருந்தால் 50 இருக்கும், ஜிகே வந்தால் 100 இருக்கும். அப்படி கொண்டு போகிறோம். அது மொத்தம் 1000 கொஷின்ஸ் இருக்க போகுது. மாடல் எக்ஸாம், கடைசி மாடல் எக்ஸாம் இது செப்பரேட்டாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இது டீட்டெயில் டேட் எல்லாம் இதுக்கிடையில் நடக்க போகிறது, இவ்வளோ நடக்க போகுது உங்களுக்கு. ஸோ அப்போது இந்த டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்கள், பார்க்கலாம் எப்படி இவங்க ஷெட்யூல் பிரிச்சுக்காங்க, எப்படி இது உங்களை படிக்க வைக்க போகுது. இது நம்ம பயிற்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த டெஸ்ட் நம்மளை எப்படி படிக்க வைக்க போகுது, வீக் 1ல் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு எடுக்கிறோம். அதில் சப்ஜெக்ட் வைஸ் ஆரம்பிக்கிறாங்க வந்தக்கா. டாபிக் என்னென்னு போடுறாங்க, டெஸ்ட்டு, கிளாஸ் டெஸ்ட் என்ன நடக்க போகுது, டெய்லி சிபிடி நம்ம நடக்க போகுதுல மொத்தம் நமக்கு கிளாஸ் இந்த சப்ஜெக்ட் என்ன வேணுமோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரியே நீங்கள் சிலபஸ் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த சிலபஸில் இருக்கிற மாதிரியே இங்கே போட்டிருக்கோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இந்த பர்டிகுலர் தலைப்புலேருந்து 20 கேள்வி, ரொம்ப ஸ்டாண்டர்டு கொஷின்ஸ், எதுவுமே நம்கேவாஸ் வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ரொம்ப கிளியர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி அனலிட்டிக்கல் கொஷின்ஸாக இருக்க போது 20 கொஷின்ஸுமே. ஆனால் வீக்லி எழுத போகிற அந்த 200 கேள்வியில் இருக்க போகிற அந்த 5 யூனிட்டையும் எப்படி டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷனில் 45 கேள்வி கேட்பேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி 45 கேள்வி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் 30 கேள்வி இருக்க போகிறோம், 30 கேள்வி இருக்க போகுது. அப்படி தான் இந்த சிலபஸ் கொண்டு போகிறோம். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே அழகாக இந்த மெயின்ஸ் படிக்கிற எந்த மாணவர்களுமே பயம் கொள்ள தேவையில்லாமா, அது அப்படியே அடுத்த தேர்வுக்கு உங்களுக்கு பயன்பெற போகுது. அந்த அடிப்படையில் தான் கொண்டு போகிறோம். ஸோ முதல் டெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து 200 வினாக்கள் கொண்ட தேர்வு, 120 இது பண்ணிவிட்டு அழகாக கொண்டு போகிறோம். ஸோ இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஒவ்வொரு வாரமும் எவ்ரி வீக் உங்களுக்கு 200 கொஷின்ஸ், டெய்லி எழுத போகிற டெஸ்ட் வந்தால் 120 கொஷின் பேப்பர் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ டெய்லி சிபிடி இருக்க போது 120 கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறோம். டெய்லி கிளாஸ், ஒவ்வொரு வாரமும் வீக்லி டெஸ்ட் நமக்கு இருக்க போது. கிளாஸ் டெஸ்ட் வந்தாக்கா அது 200 வினாக்களை கொண்ட தேர்வு. இவ்வளோ அருமையாக கொண்டு போகின்ற இந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் உங்களுக்கு கடந்து போக போதுமா. வீக் 1, வீக் 2ன்னு சொல்லிட்டு 6 மாதங்கள் அப்படின்றத பிளான் பண்ணி இந்த டெஸ்ட்டை நீங்கள் இந்த பிடிஎஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பாருங்களேன், இந்த சின்ன தலைப்பு தான் வந்து உங்களுக்கு இந்த பண்டைய தமிழ் சமூகம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது கூறு போட்டு வந்தால் பாடத்திட்டத்தை சின்ன தலைப்புகளாக உங்களை படிக்க வைக்கிறோம். ஒரு நாளைக்கு பொது அறிவு ஒரு யூனிட்டில் இந்த டேயில் நமக்கு 20 கேள்வி வரப்போகுது. இதுக்கு இந்த பண்டைய தமிழ் சமூகம் மட்டும் படித்தா போதுமான. நமக்கு அடிப்படை உரிமைகள் இருக்க போது இதிலிருந்து 20 கேள்வி வரப்போகுது. அப்புறமா கிளாஸ் டெஸ்ட்டில் 45 கேள்வி வரப்போகுது. உங்களுக்கு இது டெய்லி சிபிடியை குறிக்கும், இது கிளாஸோட சிபிடியை குறிக்கும். இந்த கிளாஸோட சிபிடியோட கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் டிஎன்பிஎஸ்சி என்ன வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி போட்டிருக்கோம். டெய்லி சிபிடியோட கொஷின் டிஸ்ட்ரிபியூஷன் டெய்லி 20 கொஷின்ஸ், ஒரு தலைப்பில் இருந்து சின்ன தலைப்பு அடிப்படை உரிமைகள், அதுலேருந்து 20 கேள்வி எழுத போகிறீங்க. அதை ரிவைஸ் பண்ணுறீங்க, இங்கே வந்து 45 கேள்வி எழுத போகிறீங்க. பாருங்கள், ஒவ்வொரு வாரம் கடந்து போகும்போது அந்த அடிப்படை உரிமைகள் என்ற சின்ன தலைப்பிலிருந்து மட்டும் 65 கேள்வி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ அற்புதம் இது வந்திருக்கா.
எளிமையாக நீங்கள் வெற்றி பெற்று போகிறதுக்கு உத்தமமான காரியமாக இது இருக்கும் கண்மணிகளே. அழகாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கும் சரி, உங்களை செதுக்குவதுக்கும் சரி, இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் இது கடந்து போகிறோம். டெய்லி ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு ரீசனிங் இருக்க போது, ஒவ்வொரு வாரமும் ஜிகே தொட போகிறீங்க. ஜிகே வந்து ஏதோ ஒரு யூனிட்டை படிச்சுட்டு மற்ற யூனிட்டை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படி இல்லை. ஒவ்வொரு வாரமுமே 5 யூனிட்டையுமே கம்ப்ளீட்டாக படிக்கிறோம். 5 யூனிட்லேயும் ஒவ்வொரு தலைப்பாக படிக்கிறோம். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட் எழுதுகிறோம். 5 யூனிட்டு ப்ளஸ் நாங்கள் ரீசனிங் பார்ட்டு ரெண்டும் சேர்ந்த மாதிரி 200 வினாக்கள் கொண்டு தேர்வு எழுதுகிறோம். அப்போ கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ஒவ்வொரு மாதிரி தேர்வு கொண்டு தேர்வு எழுதுகிறோம். அழகாக நீங்கள் படித்து முடிச்சிடலாம். இது வந்துக்கா நீங்கள் இப்போ குரூப் ப்ரிலிமினரி எழுதிட்டீங்களா, மெயின்ஸ் தகுதி உடையவர்கள் நம்புங்க, நம்பிட்டு முழுசாக படிக்க ஆரம்பிங்க. இறைவன் எந்த வழிபோக்கில் விடுறானோ விடட்டும், ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கலாம் நம்ம வந்தக்கா. பட் அது வரைக்கும் நம்பிக்கையாக படிக்கணும், இறுதி வரை நம்பணும், அதுதான் முக்கியமானது. அப்போது தான் நமக்கு அதாவது நீங்கள்லாம் ஒரு பள்ளி பருவங்களையும் சரி, உரையிலையும் சரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சமய சொற்பொழிவாளர் உரையாற்றும் போது இறுதி நாள் மழை பெய்யும்னு சொன்னபோது யாருமே நம்பாமல் ஒரு சிறுவன் மட்டும் கொடைபிடித்து கொண்டு வந்தானா. அந்த சிறுவனுக்காக மழை பெய்யுது 10ஆம் நாள் உரையில். அதான் அந்த நம்பிக்கை என்பது, இறுதி வரை நம்பிக்கை, கடைசி வரைக்கும் நம்பணும். அதை நம்புங்க, கண்டிப்பாக நல்லது நடக்குமா. ஸோ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் போட்டிருக்கோம். இந்த 25 வாரங்கள் கொண்ட இந்த தேர்வு அப்படின்றத அப்படி தான் கொண்டு போகிறோம். கொண்டு போயிட்டு நமக்கு இறுதியை கொண்டு போய் வீக் 14 அப்படி முடிச்சு எல்லா வாரமும் கொண்டு போய் முடிக்கிறோம். வந்தக்கா ஒவ்வொரு வாரமும் இப்படி தான் உங்களுக்கு டெஸ்ட் ஷெட்யூல் பார்ப்போம். எளிமையாக டெஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு அதில் அப்சாக்ட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வாரத்தில் நம்ம என்ன இருக்குன்னு சொல்லிட்டு செக்ஷனல் டெஸ்ட்டும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஒவ்வொரு யூனிட்டும் தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். செக்ஷனல் டெஸ்ட் வந்தக்கா இத்தனை செக்ஷனல் டெஸ்ட் வரப்போது வந்து அவங்களுக்கு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை 4 பார்ட்டாக கூறு போட்டிருக்கோம். ஒவ்வொன்றுலேருந்து 50 கேள்வி இருக்க போகுது, 200 கேள்வி அதுலேருந்து வரப்போகுது. இருக்கிற தலைப்புகள் நம்ம 20 தலைப்பை ஒவ்வொரு 5 பிரித்து மொத்தம் 20 தலைப்பை பிரிச்சாச்சு. இங்கே வந்தால் யூனிட் அந்த இதில் வந்தால் யூனிட் 1லேருந்து ஆரம்பிக்கிறோம். மொத்த யூனிட் என்ன இருக்குன்னு பார்க்குறோம், கம்ப்ளீட்டாக முடிச்சிடுறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கே சார், தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக உண்டு. அது ஒரு கம்ப்ளீட் டெஸ்ட்டாக அவங்க வச்சிருவோம். 100 கேள்வி, அது எளிமை தான். அது வந்தக்கா அதுவுமே கடைசியாக கொண்டு போயிட்டு செக்ஷன் டெஸ்ட் அப்போ வச்சுட்டு மாடல் எக்ஸாம் அப்போ 3 மாடல் எக்ஸாம் அப்போ அந்த மாடல் எக்ஸாம் அப்போ தனியாக சொல்லிடுவாங்க. ஸோ இதுதான் இந்த பிளானோட ஸ்ட்ராட்டஜி. வெற்றி கொடி அப்படின்றது, வெற்றி கொடி நாட்ட வருகின்ற அத்தனை கண்மணிகளுக்கும் நம்முடைய ஐசா பயிற்சி மையம் அனைவரையும் வரவேற்று காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள், கொடி நடுவோம், கொடி நாட்டுவோம் கண்மணிகளே. உழைப்பை நட்டு கொடியை நாட்டுவதே நம் தாரக மந்திரமாக இருக்கட்டும். சொல்வதை செய்தால் வெல்வது உறுதி. நம்புங்கள், இறுதி வரை நம்புங்கள், கடைசி வரை நம்புங்கள். முதல்நிலை தேர்வு எழுதி முடித்துவிட்டு மூளையிலே சோம்பி கிடந்த களங்கள் எல்லாம் போதும், புறப்பட்டு வாருங்கள். தீபாவளி முடிந்த மறுகணம் முதற்கொண்டு நம்முடைய பயணம் தொடங்கட்டும். களத்தில் சந்திப்போம். காத்திருக்கிறேன். நன்றி.